நாம ஒவ்வொருவருமே உண்மையாக சுவாசித்துக் கொண்டிருக்கும் ஸ்டார்கள் தான். இதனை நிரூபிக்கும் ஒரு சயின்டிஃபிக் ரீதியான வீடியோ தான் இது. எப்படி என்று சொன்னா, நீங்க எப்படி பிறந்தீங்க உங்கள் பேரண்ட்ஸின் மூலம், உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி வந்தாங்க அவங்களோட பேரண்ட்ஸின் மூலம், அவங்களோட பேரண்ட்ஸ் வந்தது அவங்களுடைய பேரண்ட்ஸின் மூலம், இப்படியே கேட்டுக்கொண்டு சென்றா கடைசியிலேயே மனிதனது தோற்றம் வந்து நிற்கும். ஆயிரக்கணக்கான ஜெனரேஷன்களுக்கு முன்னர் அந்த மனிதன் தோன்றியிருக்கிறான். அந்த ஜெனரேஷனில் உள்ள அந்த ஜெனட்டிக்ஸ் உங்கள் உடலிலும் இருக்கின்றது. இப்பொழுது மனிதன் எப்படி தோன்றினான் என்றால் குரங்குகளை காட்டுவாங்க. குரங்குகள் எப்படி தோன்றியது என்றால் அவை என்செஸ்டராக வாழ்ந்த ஆதிகால மிருகங்களில் இருந்து, அந்த மிருகங்கள் எப்படி வந்தது என்றால் கடலில் தோன்றிய முதலாக தோன்றிய நுண்ணுயிர்களில் இருந்து. அந்த நுண்ணுயிர்களின் தோற்றத்திற்கு காரணம் கடல், அந்த கடலில் கலந்த கெமிக்கல்ஸ். இப்பொழுது அந்த கடலும் கெமிக்கல்ஸும் தோன்ற காரணம் பூமி. பூமி எப்படி தோன்றியது என்றால் ஏறத்தாழ 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த மிகப்பெரிய அந்த சூரியனது தோற்றத்தின் ஒரு அங்கமாக தோன்றியது. சூரியன் தோன்ற காரணமாக இருந்தது அதன் முன்னர் காணப்பட்ட மொலக்யூலர் கிளவுட்ஸ் எனப்படும், அதற்கு முன்னர் வாழ்ந்து மடிந்த ஸ்டார்களினால் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட வாயு படலங்கள் ஆகும். எனவே பாருங்க, கடைசியிலே எங்கு சென்று நிற்கிறது என்றால் நம்ம ஒவ்வொருவரது உடலிலும் உள்ள அணுக்களும் சுவாசமும் அந்த கான்சியஸ் எனப்படும் நாம் சிந்திக்கும் விதமும் எல்லாம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக வந்ததற்கு காரணம் அந்த ஸ்டார்கள் தான். ஸ்டார்களில் உள்ள பொருட்கள் மட்டுமே எமது உடலில் உண்டு. நாம் சுவாசிப்பதாகட்டும், நாம் உணவு உண்ணுவதாகட்டும், சிந்திப்பதாகட்டும், எமது உடல் உருவாகியுள்ளதாகட்டும், அனைத்துமே அந்த ஸ்டார்களில் இருந்து வந்தது. விந்தையிலும் விந்தை அல்லவா, பல கோடிக்கணக்கான ஆண்டுகளை கடந்தும் நாம வாழ்கிறோம். ஜெனரேஷன் டு ஜெனரேஷனாக நாம வாழ்கிறோம். ஆகவே நமக்கு மரணம் என்று ஒன்று வருகின்றது என்பது, இந்த கான்சியஸ்னஸ் என்பது இல்லாமல் போவது மட்டுமே ஒழிய, இந்த நமது உடலில் இருந்த அந்த அணுக்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன, தொடர்ந்தும் வாழும். டைம் என்பதை கடந்து இந்த வாழ்க்கை என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. டைம் என்பது இப்பொழுது ஒருத்தர் 100 வருடம் வாழ்ந்தார் என்று நாம் கூறுவது ஒரு டைம் என்ற கான்செப்டை வைத்துக் கொண்டுதான். உண்மையில் செல்கள் எனப்படுவது வயதாவது, அதற்கு காலம் செல்வது உண்மைதான். ஆனால் அதனை வைத்துக்கொண்டு டைமை நாம் அளவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்படி சிந்தனையை நீங்கள் எடுத்துக்கொண்டே சென்றால் கடைசியில் எங்கிருந்துதான் இந்த மனிதனது தோற்றம் என்பது வந்தது என்பதற்கு கடைசியில் இன்னும் ஆதி காலத்துக்கு செல்ல வேண்டும். 1300 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் செல்ல வேண்டும். பிக் பேங் நிகழ்ந்தது. அந்த பிக் பேங் தான் நாம் ஏற்கனவே கூறினோமே, அந்த ஆன்சென்ட் ஸ்டார்களை தோற்றுவித்தது. ஆன்சென்ட் ஸ்டார்கள் என்றால் ஹைட்ரஜனும் ஹீலியமும் மட்டுமே உள்ள மிகப்பெரிய ஸ்டார்களாகும். அவை சுமார் மில்லியன் கணக்கான ஆண்டுகளின் பின்னர் மடிந்தன. அவற்றின் ரெம்னன்ட் எனப்படும் அவற்றில் எஞ்சிய பொருட்களை கொண்டு இரண்டாவது ஜெனரேஷன் ஸ்டார்கள் தோன்றி அவையும் மடிந்தன. அந்த இரண்டாவது ஜெனரேஷன் ஸ்டார்கள் மடிந்த போது சில மொலக்யூல்ஸ்கள் ஹைட்ரஜன் ஹீலியம் போன்ற ஆக்சிஜன் கார்பன் போன்ற மொலக்யூல்ஸ்களும் விடப்பட்டன. அவற்றை பயன்படுத்தி தான் சூரியன் போன்ற நட்சத்திரங்கள் தோன்றின. சூரியன் அதில் ஒரு நட்சத்திரமாக இருக்கின்றது. அதிலிருந்து தான் பூமியும் பூமியின் வாழ்க்கையும் இப்பொழுது நம்மளும் தோன்றியுள்ளோம். இப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தால் எங்கு சென்று முடிகிறது என்றால் பிக் பேங்கில். பிக் பேங்கும் ஒரு முடிவு அல்ல, ஆரம்பம் அல்ல என்று தோன்றுது. அதற்கு முன்னர் இன்னும் பிக் பேங்க் ஒன்று நிகழ்ந்திருக்கலாம். அதற்கு முன்னர் ஒரு பிக் பேங்க் நிகழ்ந்து பல கோடி ஆண்டுகளுக்கு, அதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு, அதாவது 1300 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் பிக் பேங் நிகழ்ந்தது. அதற்கும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் இன்னும் ஒரு யூனிவர்ஸ் இருந்து அது இல்லாமலாகி இந்த யூனிவர்ஸ் தோன்றியிருக்கலாம். இப்படி ஒரு வட்டமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த சின்னஞ்சிறிய மனிதனது எண்ணங்களும் வாழ்க்கையும் மிகப்பெரிய பிரபஞ்சத்தின் தோற்றத்துடன் அது ஒன்றிணைந்துள்ளது. எனவே டைம் என்பது நம்ம ஈஸியாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கி கொண்டதே ஒழிய 1300 கோடி ஆண்டுகளும் ஒன்றுதான். இப்பொழுது இருக்கும் அந்த கரண்டான 2026 என்ற ஆண்டும் ஒன்றுதான். ஏதோ முன்னேற்றங்கள் அடைந்திருக்கின்றோம் என்பது உண்மைதான். அந்த முன்னேற்றங்கள் அனைத்தும் இந்த சிந்தனையின் காரணமாக மனிதன் உருவாக்கினான். இயற்கையாக ஆகியுள்ள முன்னேற்றங்கள் இயற்கையாக ஆகிக்கொண்டே செல்லும். மனிதனது சிந்தனை என்பதும் அந்த அணுக்களின் ஒரு பகுதி தான். ஆனால் அது அட்வான்ஸ்டாக செல்லும், ஒரு கான்சியஸுடன் செல்லும் ஒரு பகுதி என்றாலும் அதுவும் இந்த ஸ்டார்களின் ஒரு அங்கம்தான். எல்லாமே ஸ்டார்களின் அங்கம் என்பது எதனை சொல்ல வருகிறது, சயின்டிஃபிக்காக எதனை நமக்கு சொல்ல வருகிறது என்றால் எல்லாம் ஒன்றுதான். சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போவாங்க, நீயும் ஒன்று நானும் ஒன்று, யாருக்கும் எந்த பேதமும் இல்லை என்று. உண்மைதான், அது சயின்டிஃபிக்காக உண்மைதான். சாதாரணமாக மோட்டிவேஷனுக்கு சொல்லப்படும் இந்த வார்த்தை உண்மையாகவே எப்பொழுதும் இருக்கின்றது. ஆகவே மிக பரந்த ரீதியில் நம்ம சிந்தித்துக் கொண்டால் சுழற்சியாக எல்லாம் சென்று கொண்டே இருக்கும். மரணம் என்பது நமக்கு வருவது என்பது நாம் நம்மை நிரந்தரமாக அறிய மாட்டோம் என்பதை அன்றி நமது உடலில் உள்ள அணுக்களோ நமது உடலில் உள்ள பொருட்களோ இல்லாமல் செல்வது அல்ல, அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த வீடியோ உங்களுக்கு என்ன கொண்டு வந்தது என்றால், நம்ம எல்லோரும் சிம்பிளாக ஸ்டார் டஸ்ட் தான், யூனிவர்ஸ் தான் என்ற அந்த ஃபேக்டை எப்படி சயின்ஸ் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது என்பது. இது மாதிரியான உங்களை சிந்திக்க தோன்றும் இன்னும் வீடியோக்களுக்காக நம்முடன் இணைந்திருங்க.